ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான். வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து காய் இல்லாத டைமில் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் எடுத்து அதை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாவையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து நல்லா செவந்த பிறகு கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து நிறையா தேவை இந்த ரைஸ்க்கு. வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து 80% வந்து வதங்கினா போதும், ரொம்ப வந்து வதங்கக்கூடாது. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்க சாதம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான வெங்காய சாதமும் சொல்லலாம், தாளிச்ச சாதமும் சொல்லலாம், ரெடி ஆகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் வந்து பொரித்து வந்து எடுத்துக்கோங்க. அப்பளம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அப்பளம் பொரித்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு வெங்காய சாதம் ரெடி ஆகிடுச்சி. இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் வெறும் வெங்காயம் வச்சு சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி பார்த்துடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.